நம்மள நிறைய பேர் வெளியே ட்ராவல் பண்ணி போகிறது ஆஸ் யூஷுவல் காமன் தாங்க. அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிற பழக்கம் இருக்கா? அந்த மினரல் வாட்டர் கேப்பை என்னைக்காச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு கேப் ஒவ்வொரு கலரில் இருக்கும், ப்ளூ, பிளாக், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் வந்து அந்த தண்ணியில் இருக்கிற சத்துக்களையும் நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லுங்க. இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் இனிமேல் வந்து வாட்டர் பாட்டில் வெளியே வாங்கிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் கேப் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர் இல்லைன்னா ஃப்ளேவர்டு வாட்டர். அது என்ன ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வாட்டர்னால் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர். இல்லை அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த க்ரீன் கேப் போட்டு நீங்கள் வந்து தண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்ப்ரிங் வாட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளேவர்டு வாட்டராக இருக்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம எர்த்து பியூரிட்டிக்காகவும் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தண்ணி. அடுத்தது ப்ளூ கலர் கேப் வந்து அது வந்து பியூரிஃபைடு இல்லைன்னா ஃபில்டர் வாட்டர். இதில் வந்து மினரல் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அதே மாதிரி ஸ்ப்ரிங் வாட்டர்லேருந்து எடுத்து பியூரிஃபை பண்ணி நமக்கு தருவாங்க. அடுத்தது வந்து ஒயிட் கேப் வந்து அட்வான்ஸ்டு பியூரிஃபைட் மெத்தட் மூலமாக ரொம்ப பியூரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து மினரல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இந்த ஒயிட் கேப் போட்டிருக்கிற வாட்டர் பாட்டிலில். ரெட் கேப் போட்டிருக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து மோஸ்ட்டாக இது வந்து அட்லட் தான் அவங்க வந்து குடிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து அதிகமாக இருக்குது, ஃப்ளேவர்ட் வாட்டராக இருக்கும். இது வந்து முக்கியமாக எதுக்காக குடிக்கிறது அப்படின்னா எலக்ட்ரோலைட் வந்து அதிகம் பண்ணுறதுக்காகவும் விட்டமின்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காகவும் இதில் இருக்கிற ஹை எனர்ஜி வந்து உடம்புக்கு வந்து சீக்கிரம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் இது வந்து மோஸ்ட்டாக அத்லெட்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெட் கேப் பாட்டிலை. அடுத்தது இந்த எல்லோ கேப் என்ன வந்து ரிவீல் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ளேவர்டு வாட்டர். விட்டமின்ஸ் வந்து அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட ஒரு வாட்டர். இதில் வந்து நம்ம ஹைட்ரேஷனுக்காக தண்ணி குடிக்கிறத விட இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் எசென்ஷியல் விட்டமின்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க. அதுக்காகவே வந்து தான் ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது இந்த எல்லோ கேப் பாட்டில்ஸ். அடுத்தது இந்த பிளாக் கேப் பாட்டில்ஸ் வந்து நம்ம காமனாக லோக்கல் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து இந்த பிளாக் கலர் பாட்டில் கேப் வந்து மோஸ்ட்டாக லக்ஸுரி பீப்புளையும் வந்து ஹை எண்ட் பீப்புளையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த பாட்டில் தான் இது வந்து pH லெவல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப 7க்கு அதிகமாக இருக்கும். நார்மல் pH லெவல் ஆஃப் வாட்டர் வந்து 7. இந்த அல்க்ளைன் வாட்டரில் வந்து pH வேல்யூ வந்து 7க்கு மேலே இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக அல்க்ளைன் மினரலால் உருவாக்கப்பட்ட அல்க்ளைன் வாட்டர் தான் இது வந்து ஹை எண்ட் பீப்புளுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அல்க்ளைன் மினரல் வாட்டர். இந்த வீடியோவில் நீங்கள் வாங்குகிற வாட்டர் பாட்டிலோட கேப் வச்சு அந்த வாட்டர் பாட்டில் வந்து என்ன ஹெல்த் கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.